வண்டி டிக்கியெல்லாம் செக் பண்ணுறாங்க, எதனா இது போதை பொருளாக வச்சுருக்காங்களான்ட்டு. அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது இந்த வாட்டி. ஒன்றும் பண்ணல, ஒரு ஒன்றும் செய்யலை. 1500 2500 தரேன்ட்டு அது கூட தரல, 1000 தான் கொடுத்தாரு. ஸ்டாலின் தான் நல்லா தான் செஞ்சார். இவர் சீக்கிரம் இதை மாதிரி பண்ணுறது மாற்றம் இதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் பார்க்குறது. பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குமா, எந்த குறையில் மனசு திருப்தியாக இருக்குது. திமுகவையும் அதிமுக ஒழிச்சு இவர் வந்ததுனால மக்கள் மத்தியிலையும் நல்ல எண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் நல்லா பொதுவாக நல்லா செய்கிறார். சம்பாதிக்கிற துட்டு இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மொத்த துட்டு அவங்க சம்பாதிக்கிறது அங்கே தான் போகுது. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது, எந்த விற்கிற விலைவாசியில் எப்படி குடும்பம் பண்ணுறது, பசங்களை வச்சுக்கணும். இன்னும் எந்த மாற்றமும் தெரியலங்க, இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாலின் அவர் கொலை கற்பழிப்பு நிறைய நடக்கும். இவர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாருல, பெருமைப்படுறாங்க. அவங்க எல்லாமே சொன்னாங்க, பட் ஆனால் எதையுமே செய்யலை. ஆனால் இவர் ஆட்சி உட்காந்த உடனே மதுக்கொடை மெயினாக மூடிட்டாங்க. நல்லா ஒயின் ஷாப்லாம் முட்டாரு, சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாலின் பிறந்த ஆட்சியில் வந்திருக்கு, புதுசாக தானே வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியும். ஸ்டாலின் அது சரியில்லை, அது வாரிசு நக்கிறது உலகமே தெரிஞ்சு போகிறதுனால தான் அவர் ஒதுக்கிட்டோம், எல்லாருமே மக்களே ஒதுக்கிட்டோம். இல்லை, இனிமேல் அவரை பேசி இன்னும் பிரயோஜனம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்கள் கடந்துருச்சு. இந்த 10 நாட்களில் விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காரு, மக்கள் மனதில் அது திருப்தியாக இருக்கா அதிருப்தியாக இருக்கா அப்படின்றத மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆயிடுச்சு. இந்த 10 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கான மாற்றம்ன்றது தெரியும்? நல்லா தான் இருக்குது. 10 நாளாக இந்த அம்மா உணவகத்தில் நல்லா சாப்பாடெல்லாம் போடுறாங்க. இன்னும் சாப்பாடெல்லாம் சரியாக நல்லா சாப்பாடெல்லாம் போடுறாங்க. நல்லா முன்னையோட இப்போ நல்லா இருக்குது ஆச்சு 10 நாளில். அவர் கரெக்டாக ஒன்றும் சீக்கிரம் வர வந்ததாக தான். அதெல்லாம் கொஞ்சம் இப்போ அவ்வளோ இல்லை. முன்னெல்லாம் பசங்க கரெக்டாக போடணும், சண்டை போடணும். இப்போலாம் அவ்வளோ கிடையாது. யாரும் போதும் அவ்வளோ நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் மூட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க நல்லா சூப்பராக செயல்படுறாங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இவர் கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்னும் செய்யாமல் இருக்கார். 2000 பணம் தரனார், ஒன்றும் தரல. மக்களுக்கு அதான் அதை கேட்டுன்னு இருக்காங்க. அவர் கொடுத்ததான் இவரும் கொடுத்துருங்கிறாரு. புரியுதா? அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லபடியாக இதேமாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். பரவாயில்ல மாதிரி தான் தோணுது. போக தான் தெரியும். இப்போ வந்திருக்காங்க, பரவாயில்ல. இதுக்கப்புறம் போக எப்படி இருக்குன்னு தெரியும். ஸ்டாலின் பிறந்த ஆட்சியில் வந்திருக்கு, புதுசாக தானே வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய முடியும். ஆனால் புதுசாக 10 நாளில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அம்மா உணவகத்தை மேம்படுத்துறது, போதைப் பொருளுக்குன்னு, நல்லா எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப நல்ல திட்டங்கள். அது போதைப் பொருள் ஒழிப்புன்றது வரவேற்க வேண்டிய திட்டம். ஏன்னா இளைஞர்களாக கெட்டு போகிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமே. அது இது ஒழிச்சா ஃபுல்லாக ஒழிச்சா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஆட்சி எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும்போ. நல்லா இருக்கா? என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்க அந்த 10 நாளில்? 10 நாளாக ஒயின் ஷாப்லாம் முட்டாரு, சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கும் இவரோட விஜய் ஆட்சிக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுதா? இவர் ஆட்சி நல்லா இருக்கு, விஜய் ஆட்சி. விஜய் ஆட்சி தான் நல்லா இருக்கு. இப்போ பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, போதைப் பொருளுக்கு, அப்புறம் அம்மா உணவகம், அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது மாதிரியே தொடரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குமா, எந்த குறையில் மனசு திருப்தியாக இருக்குது. அந்த திமுகவையும் அதிமுக ஒழிச்சு இவர் வந்ததுனால மக்கள் மத்தியிலையும் நல்ல எண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் நல்லா பொதுவாக நல்லா செய்கிறாரு. அது ரொம்ப வரவேற்க வேண்டியது. பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறேன், எந்த குறையுமே இல்லை. அவருடைய செயல்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். 10 நாள் செயல்பட்டதே 10 வருஷம் செயல்பட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு, பொதுமக்களுக்கு. அவ்வளோ அவர் மேலே ஆர்வமும் நானே அவரை விரும்புறது கிடையாது. அதிமுக திமுக தான் நானே ரொம்ப காலமாக ஓட்டு போடுறேன். என் பொண்ணு சொல்லிச்சுன்னு இந்த வட்டம் ஓட்டு போட்டேன். அது பொண்ணும் பேர்த்தியாலும் சொன்னிச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்குது, பரவாயில்ல. அவங்க ஜெனரேஷன் நல்லா வாழும், அதுக்கு தகுந்த நல்ல உதவிகளை செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் அது சரியில்லை, அது வாரிசு நக்கிறது உலகமே தெரிஞ்சு போகிறதுனால தான் அவர் ஒதுக்கிட்டோம், எல்லாருமே மக்களே ஒதுக்கிட்டோம். இல்லை, இனிமேல் அவரை பேசி இன்னும் பிரயோஜனம் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டாம். இனிமேல் தான் பார்க்கணும் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டு. இப்போ தானே வந்திருக்காரு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நிப்பாட்டணும், எல்லாத்தையும் சுத்தமாக நிப்பாட்டணும். எல்லாம் நல்லபடியாக பாப்பாருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். தெரியல, அவ்வளோ ஒன்றும் இப்போ தெரியல. விலைவாசி தான் ஆனால் அதிகமாக இருக்குது. இன்னும் எந்த மாற்றமும் தெரியலங்க, இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஆனா இந்த 10 நாள்ல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. போதைப் பொருளுக்காகட்டும், அம்மா உணவகம் மேம்படுத்துதல். அப்படி இருந்த மகளிர்லாம் எத்தனை பேர் சீரழிகிறாங்க, அதை பற்றி எதுவுமே வரலையே. அதை பற்றி நியூஸ் எதுவுமே வரலீங்களே. அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் சரி பண்ணல. ஆமாம், புதுசாக வண்டிலாம் போட்டிருக்காங்க. வண்டி என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரியலையே. அதிகாரப்பூர்வமாக எதுவுமே தெரியலையே. அதனால இன்னும் மேம்படுத்தணும். ஆமாம், இன்னும் மேம்படுத்தணும். இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த 10 நாள்ல நல்லா செயல்பட்டு இருக்காரா ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்றப்ப? அவர் கூட கம்பேர் பண்ண முடியாது. இவர் புதுசாக வந்திருக்காருல, இவர் ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்குது. பார்க்கணும், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், குளிர்ச்சியாக இருக்கிறோம், நாடு நல்லா இருக்குன்னு நாங்கள் பெருமைப்படுறோம். நாங்களே விஜய்க்கு தான் பண்ணோம் ஓட்டு போட்டோம். சாராய கடை மூணுனா அதே எங்களுக்கு நிம்மதி. அவர் கொடுக்குறாரே இல்லையோ, ஒன்று ஒன்றா செய்கிறாரு, அது எங்களுக்கு தெய்வம் மாதிரி இருக்குது. அவர் தெய்வம் தான் நாங்கள் நினைக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எப்படி பண்ணியிருக்காரு, இப்ப விஜய் அவர்கள் எப்படி பண்றாரு? ஸ்டாலின் அவர் வந்து கொலை கற்பழிப்பு நிறைய நடக்கும். இவர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாருல, பெருமைப்படுறோம் நாங்கள். கைதிகளை பிடிக்கிறாரு, ரவுடிகளை பிடிக்கிறாரு, சாராய கடையை மூடுறாரு, அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். 10 நாளாக ஒன்றும் சொல்ல முடியாது. இனிமேல் போட்டு பார்க்கணும். இப்போதைக்கும் ஏதோ ஒரு பரவாயில்லாமல் ஒரு இதை நம்ம பண்ணிட்டு வராரு. இனிமேல் தான் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா 10 நாள்லயே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், போதைப் பொருள், அப்புறம் அம்மா உணவகம்ன்ற 10 நாள். அதான் ஒவ்வொன்றா தான் நம்ம கொண்டு வர முடியும். இந்த ஊழல்லாம் இது பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஒயின் ஷாப்பெல்லாம் எடுக்கிறாரு. அது நல்லதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஒன்றும் பார்த்து போன முறை இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியுதா? கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. எது பெட்டரா இருக்கு? இன்னும் வரணும். இப்போதைக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. 10 நாளாக அமைதியாக தான் இருக்குது. எந்த சண்டை சச்சரவும் இல்லை. இருக்கிற 1-2 குடி கடையும் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே பக்கத்தில் இந்த கோயில் ஆண்டெல்லாம் இருக்குது குடிக்கடை. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் சம்பாதிக்கிற துட்டு இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மொத்த துட்டு அவங்க சம்பாதிக்கிறது அங்கே தான் போகுது. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது, எந்த விற்கிற விலைவாசியில் எப்படி குடும்பம் பண்ணுறது பசங்களை வச்சுக்கின்னு? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 1-2 கடையை எடுத்துகிட்டு மற்றதில் ஒரு கொஞ்சம் விலைவாசி அதிகமாக விற்றா கூட ஜனங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அங்கே கொடுக்குற துட்டு இந்த மாதிரி கொடுத்து வாங்கி கூட சாப்பிடுவாங்க. இந்த குடி கடையே எங்கேயும் இருக்கக்கூடாது. போதை பொருள்ன்றதே இருக்கக்கூடாது எங்கேயும். பசங்க சீர்கட்டு போகிறதும் அதனால தான். ஆனா ஆட்சி பண்ணதுமே ஒரு 700 கடைக்கு மேல மூடி இருக்காரு விஜய். அது நல்ல விஷயம்தான். அது வரவேற்க தந்தது தான். அது இந்த அம்மா ஹோட்டல் இது பண்ணதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி இப்போது அமைதியாக இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும். இந்த பெண்களுக்கு ஆமாம், பாதுகாப்பு திட்டம் எப்போதும் இருக்கணும். நல்லா பண்ணிக்கிறாரு. இனிமேல் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்கள். நல்லா செய்யட்டும், நல்லா வந்து உக்காந்து இருக்கட்டும், சாதிக்கிட்டோம். நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம். ரசிக்கிறீங்களா? உங்களுக்கு தானே செய்யணும், மக்களுக்கு எங்களுக்கு எல்லாம் செய்யணும். எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அத்தனை பேருக்கு அவர் சொன்னதை செய்யட்டும். கடமையோடு செய்யட்டும், கடமையோடு அவர் பணி ஆட்டும். நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரா? அந்த வித்தியாசம்ன்றது தெரியுதா ஸ்டாலின் ஆட்சி அவர்களுக்கும் விஜய் ஆட்சிக்கும்? தெரியுதுங்க, தெரியுது. மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. என்ன மாதிரி வித்தியாசம் பார்த்துருக்கீங்க? லேடிஸ்க்குலாம் நல்லா பாதுகாப்பு இருக்குது, நல்லா பண்ணுறாரு. ஒயின் ஷாப்லாம் மூடுறாரு, அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதனால இவர் ஆட்சி நல்லா இருக்கு. 10 நாள் நல்லா இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்காரு, இவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. இல்லை, இந்த 10 நாள்ல மாற்றம் வருது. இன்னும் இருக்குல்ல, முன்னாடியே மாற்றம் வரும். எல்லாம் நல்லா இருக்குது. ஒயின் ஷாப்லாம் எடுக்கிறாரு. அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு இதுதான். இவர் இவ்வளோ சீக்கிரம் வந்து இதை மாதிரி பண்ணுறது மாற்றம் இதான் ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் பார்க்குறது. அவங்களாம் வந்து கூட ரொம்ப நாளாக பண்ண இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து உடனே நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். வந்து 10 நாளே இவ்வளோ இது எடுக்கிறாருன்னா அவர் இன்னும் இருந்தாருன்னா இன்னும் நல்லா எல்லாமே செய்வார். தெரியுது. இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா பண்ணுறாரு. எல்லா திட்டமும் அவர் பொறுமையாக எல்லாமே செய்வார். ஒன்று ஒன்றா புரியுதுங்களா? எல்லா அது கொடுப்பாரு. அவர் இவ்வளோ இப்போ தானே வந்திருக்காரு. இனிமேல் பொறுமையாக கொடுப்பாரு. அவர் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல எங்களுக்கு. ஆமாம், கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆமாம், பரவாயில்ல. ஒரு புது மாற்றம் கொண்டு வந்தனால அவர் இப்போ நல்லா பண்ணுறாருல்ல, அதுக்கு தான். அதெல்லாம் யாருமே அது மாதிரி சொல்லவே இல்லை. அது மாதிரி சொல்லவே இல்லை. எல்லாருமே இப்போ அவர் செய்வார், செய்யும் போது செய்வார். அவர் கொடுக்கலாம் கூட கவலை கிடையாது. ஒன்றும் பண்ணல. ஒரு ஒன்றும் செய்யலை. 1500 ரூபாய் 2500 ரூபாய் தரேன்ட்டு அது கூட தரல. 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. ஸ்டாலின் தான் நல்லா தான் செஞ்சார். 2000 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்காரு. அதாவது 6 மாதம் ஆகுமா. அது என்ன பண்ணுறது? அதனால விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்க 10 நாள் பிடிக்கல. வேஸ்ட்டு. அவர் என்ன செஞ்சார்? ஒரு இதுவும் செய்யலை. போதை பொருள்லாம் தடுக்கிறாரு. எங்கே வச்சுது அங்கே தான் 2000 கடை
இவங்க 3 நாள் அவங்க தரக்குறாங்க ஆ, புது கடை. ஆ, இப்போ பாட்டில் 10 ரூபாய் விற்கிறாங்க, ம், தப்பு தானே? ம். அது வந்து அந்த ஆட்சியில இருந்தே இருக்குல்ல இப்ப அந்த மாத்தல. ஆட்சியில் கிடையாது, அந்த ஆட்சியில் நான் 140 ரூபாய் 150 ரூபாய் தான். இவங்க 150 ரூபாய் கொடுத்துன்னா 220 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம், நாங்கள் பேர் இப்போ இன்னைக்கு வேலை செஞ்சால் இன்னும் ஒரு பாட்டில் காற்றுல வாங்கிக்கிறோம், பேஜார் தான். சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. மதுக்கடையெல்லாம் மூடினதே பெரிய விஷயம், அதுதான் பெரிய இதுவாகவே இருக்குது மக்களுக்கு. அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றொன்றும் எல்லாமே கரெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றொன்றுமே அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த அம்மா உணவகம் மேம்படுத்துறது எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் போன முறை ஆட்சியில இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியுதா ஆட்சியில? நல்லாவே தெரியுது. ம். அவங்க எல்லாமே சொன்னாங்க, பட் ஆனால் எதையுமே செய்யலை. ஆனால் இவர் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்த உடனேவே மதுக்கொடையை மெயினாக மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. பசங்க படிப்புக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே வர நாட்கள்ல எப்படி செயல்படுவார் நினைக்கிறீங்க கனடா? மாசாக செயல்படுவார், அது எந்த டவுட்டுமே இல்லை எங்களுக்கு. நல்லா பண்ணியிருக்காருமா, நல்லா அமைதியாக இருக்குது. கடையெல்லாம் மூடி இருக்காரு, கேட்கவும் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இருந்தால் போதும். ஆமாம், முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் இருக்குதுமா, நல்லா அமைதியாக இருக்குது. அதான் எங்களுக்கு தேவை. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிக்கிறாரு, டிவியில் பார்க்குறோம், நல்லா தான் சொல்லினுக்கிறாரு. இப்போ இந்த இதை சுற்றிக்கிட்டு பார்த்து வந்தார் போய் அவர் வண்டியில், இந்த வண்டியில். இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணதுக்கும் விஜய் அவர்கள் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கா? பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவர் ஆட்சி பண்ணுறதுக்கு இவர் ஆட்சி இன்னும் 10 நாள் ஆகிது. இன்னும் அவர் மேலே வந்தால் தான் தெரியும் எப்படி பண்ணுறாருன்னு. உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்கா விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. இப்போ விஜய் ஆட்சி பிடிச்சிருக்குது, அடுத்தது ஸ்டாலின் ஆட்சி பிடிச்சிருக்கோம். அவர் வரணும்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டு வர வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அவர் நல்லா பண்ணுறாரு. நீங்க என்ன நினைச்சீங்க இவர் வந்தா எனக்கு இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி ஆமாம், ஃபஸ்ட்டு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புலாம் இல்லை அந்த ஆட்சியில். அதனால் இந்த வாட்டி அண்ணா வந்து எல்லாம் நல்லா பண்ணுவாருன்ட்டு தான் இது பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இன்னும் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். ஓகே. இப்ப மாற்றம் அதாவது நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. போதைப் பொருள் ஒழிக்கிறது, அம்மா உணவகங்களை மேம்படுத்துறது, அப்புறம் நிறைய திட்டங்கள், மின்சாரம், அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறைய ஒயின் ஷாப் இருக்குது, அதெல்லாம் மூணுனா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டாலலாம் இன்னும் மூடவே இல்லை. அதெல்லாம் மூணுனா இன்னும் கொஞ்சம் நிறைய குடும்பம் நல்லாயிருக்கும். இங்க பெண்கள் பாதுகாப்புன்றது இருக்கா? இருக்குது. நைட்டில் பீச்சு கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியலக்கா. அங்கே கூட போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு தானே. அதான் சொல்கிறேன், எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு சேஃப்டியாக இருக்காங்க இந்த இதில். அது ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப இந்த 10 நாள் மாற்றம்ன்றது உங்களுக்கு தெரியுது. வண்டி டிக்கியெல்லாம் செக் பண்ணுறாங்க, எதனா வந்து இது போதை பொருளாக வச்சுருக்காங்களான்ட்டு. அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது இந்த வாட்டி. இப்போ போன ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியுதா? நிறைய. அவரு அவ்வளோவா எதுவுமே பண்ண மாட்டாரு. கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லை, அங்கங்கே ரேப்பு அது இதுன்னு. இங்கே வந்து யார் எந்த தப்பு அவங்க கட்சி ஆளுங்களே பண்ணாலும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால விஜய் அவர்கள் தான்